இந்த பசிலுக்கான ஆன்சர் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் ஒரு ஜீனியஸ். வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். ஒரு ரயில் 100 km/h வேகத்தில் ஓடுது. அதே திசையில் ஒரு பறவை 100 km/h வேகத்தில் பறக்குது. ரயில் பறவையை அடைய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள் கரெக்டாக. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டினில் 100 km/h வேகத்தில் ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறவையும் 100 km/h வேகத்தில் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரயில் பறவையை அடைய முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். சொல்லிட்டீங்களா? ரயில் பறவையை அடைய முடியாது. ஏன்னா ரெண்டுமே 100 km/h வேகத்தில் தான் போகுது. ஸ்பீடு சேமாக இருக்குது, அதே மாதிரி டைரக்ஷனும் சேமாக இருக்குது. அதனால ரயில் பறவையை அடைய முடியாது. ட்ரெயின் இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா பறவை இப்படி போயிட்டே இருக்கும். ஏன்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் போகுது, ரெண்டுமே 100 km/h வேகத்தில் போகுது. அதனால ரயில் பறவையை அடைய முடியாது. இதுக்கான கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.